A straight line AB cuts the coordinate axis at A and B. If the midpoint of AB is 2, 3, find the equation of AB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து x axis, இது வந்து y axis. இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸை பார்த்தீங்கன்னா இந்த AB அப்படின்ற லைன் வந்து கட் பண்ணுது. ஸோ எங்கே கட் பண்ணுதுன்னா A அப்படின்ற பாயிண்ட்லையும் B அப்படின்ற பாயிண்ட்லையும் கட் பண்ணுறதுனால தான் இது AB லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த A B மிட் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க 2, 3ன்னு சொல்லிட்டு find the equation of AB. ஸோ இந்த லைனுடைய ஈக்குவேஷன் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாயிண்ட்டு இல்லை ஸ்லோப் இருக்கணும், இல்லை 2 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஏன்ற பாயிண்ட்டோ பின்ற பாயிண்ட்டோ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ இதில் ஏன்ற பாயிண்ட்டையும் பின்ற பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஏ வந்து x, 0 அண்ட் பி பார்த்தீங்கன்னா 0, y. இதை வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட்டு நமக்கு தெரியும் 2, 3ன்னு சொல்லிட்டு. அப்போ மிட் பாயிண்ட்டுக்கு பதிலாக 2, 3 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் x1 plus x2னா x2 வந்து 0. அப்போ x plus 0 by 2ன்னு போட்டுக்கலாம். y1 plus y2னா y1 வந்து 0, y2 வந்து y. அப்போ 0 plus y by 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கூடயும் செகண்ட் இருக்கிறத செகண்ட் கூடயும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கீங்க x plus 0 by 2 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 2. இப்போ செகண்ட் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 0 plus y by 2. இங்கே என்ன இருக்குது செகண்டில் 3 இருக்குது. இப்போ பாருங்கள் x plus 0னா x தான், இது கிராஸ் மல்டிபிகேஷனில் இங்கே போயிடும். அப்போ x உடைய வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிருது. y plus 0னா y தான், இது கிராஸ் மல்டிபிகேஷன் இங்கே போயிட்டு நமக்கு 6ன்னு கிடச்சிருது. சரி, இப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஏ உடைய வேல்யூவும் பி உடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க ஏன்ற பாயிண்ட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா x, 0 இல்லையா? அப்போ என்ன ஆகும்? x வந்து நமக்கு 4, அப்போ 4, 0 அண்ட் b பார்த்தீங்கன்னா நமக்கு 0, y. அப்போ 0, y பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இங்கே இருக்க பாருங்க 2, 3. ஸோ இந்த பாயிண்ட் 2, 3 எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இல்லை இந்த பாயிண்ட் 2, 3 எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஏதாவது இந்த 3 பாயிண்ட்ல நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது x1, இது y1, இது x2, y2. ஸோ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாமா? தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஸோ y minus y1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 0 by y2 பார்த்தீங்கன்னா இங்கே 6 minus y1 இதே தான் நமக்கு அப்படியே கிடைக்கும் equal to x minus x1. அப்போ x minus x1 பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இருக்குது by x2 minus x1. x2 பார்த்தீங்கன்னா நமக்கு 0 இருக்குது minus x1 வந்து நமக்கு 4. இப்போ y minus 0னா எவ்வளோ? y தான். 6 minus 0னா 6 தான். x minus 4 அப்படியே வரும். 0 minus 4னா 0க்கு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த minus 4 அப்படியே வரும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். minus 4 into y வந்து minus 4yன்னு கிடைக்கும். 6 கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா 6 into x வந்து 6x ஆகும். minus 6 into 4 வந்து 24 வரும். ஸோ நம்ம எல்லாமே ஒரு சைடு கொண்டு போக போகிறோம். இங்கே x வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இது நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்னா 6x இந்த 4y இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் 4y வந்துடும். அதே மாதிரி இங்கே -24 இருக்குது, இங்கே 0 ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்கிறது நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம 2 டேபிளில் இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ 0 = 0 by 2னா 0 தான் கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3xன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2yன்னு கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். நீங்கள் இது வந்து லெஃப்டில் எழுதிட்டு = 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.